எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 23 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, எஸ்எஸ்பி எனப்படும் சாஸ்திரா சீமா பால் அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? எஸ்எஸ்பி எனப்படும் சாஸ்திரா சீமா பால் அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி, தல்ஜித் சிங் சௌத்ரி. தல்ஜித் சிங் சௌத்ரி. எஸ்எஸ்பி எனப்படும் சாஸ்திரா சீமா பால் அமைப்பு எதன் கீழ் செயல்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பு தான் சாஸ்திரா சீமா பால் அமைப்பு. தமிழ்நாடு மாநிலத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? தமிழ்நாடு மாநிலத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோளிங்கநல்லூர். சோளிங்கநல்லூர் ஆப்ஷன் ஏ. முதலிடத்தில் சோளிங்கநல்லூர், இரண்டாவது இடத்துல கவுண்டம்பாளையம். தமிழ்நாடு மாநிலத்தில் குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? தமிழ்நாடு மாநிலத்தில் குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி கீழ்வேலூர். கீழ்வேலூர். தமிழ்நாடு மாநிலத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.18 கோடியாக அதிகரித்துள்ளது. அடுத்து, இந்தியாவிலேயே மாநில அளவில் மகளிர் கொள்கை வகுத்த முதல் மாநிலம் எது? இந்தியாவிலேயே மாநில அளவில் மகளிர் கொள்கை வகுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 23 ஜனவரி 2024. 23 ஜனவரி 2024. இந்த மகளிர் கொள்கையில் வேலைவாய்ப்பில் மகளிருக்கு சம உரிமை, பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளுக்கு பயிற்சி, அரசியலில் ஈடுபட விரும்பும் பெண்களுக்கு 6 மாதம் சிறப்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அடங்கும். அடுத்து 7வது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரே நாளில் 21,004 ஆவணங்கள் பதியப்பட்டு அதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 168.83 கோடி வருவாய் எப்போது கிடைத்தது? 22 ஜனவரி 2024. 22 ஜனவரி 2024. 2024ஆம் ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுகளை 19 குழந்தைகளுக்கு வழங்கியவர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுகளை 19 குழந்தைகளுக்கு வழங்கியவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மைக்கேல் ஆண்டனி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மைக்கேல் ஆண்டனி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சைக்கிளிங். சைக்கிளிங். 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரோஹித் சர்மா. 2023ஆம் ஆண்டின் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 2023ஆம் ஆண்டின் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் உலக மதங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மதங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 21. ஜனவரி 21. ஒவ்வொரு ஆண்டும் உலக பனி தினம், அதாவது வேர்ல்டு ஸ்னோ டே
எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 21. அடுத்து 14வது கேள்வி, வீடுகளில் சூரிய மேற்கூரை அமைக்க தொடங்கப்பட உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? வீடுகளில் சூரிய மேற்கூரை அமைக்க தொடங்கப்பட உள்ள திட்டத்தின் பெயர் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. 2024ஆம் ஆண்டிற்கான சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருதுக்கு நிறுவன பிரிவில் பேரிடர் மேலாண்மையில் சிறப்பாக பணியாற்றிய உத்தரப்பிரதேசத்தின் பாராசூட் கள மருத்துவமனை 60 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குணோ தேசிய பூங்காவில் பராமரிக்கப்படும் ஜூவாலா எனும் பெண் சிவிங்கி புலி 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. அதாவது சீட்டா. தமிழ்நாடு மாநிலத்தில் ரூபாய் 1003 கோடி முதலீட்டில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மு. கருணாநிதி ஆய்வு மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 22 ஜனவரி 2024ஆம் தேதி காணொளி மூலம் திறந்து வைத்தார். நாமக்கல் நகரத்திலேயே ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் மார்பளவு சிலை காணொளி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகளை போற்றும் வகையில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் புனித பரலோக மாதா ஆலய வளாகத்தில் ரூபாய் 1 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது வீரமாமுனிவர். இது நான் வீரமாமுனிவர் எழுதலை, டைப் பண்ண முட்டை. வீரமாமுனிவர் மணிமண்டபத்தை காணொளி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கணியன் பூங்குன்றனாருக்கு சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் நினைவுத்தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவுத்தூணை காணொளி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் 6 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்களை தொடங்க அளிக்கப்படும் மானியத்துக்கான ஒப்புதல் அரசாணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அயோத்தி ராமர் சிலை பிரதிஷ்டை விழாவில் உச்சநீதிமன்றத்தின் 13 முன்னாள் நீதிபதிகள் கலந்து கொண்டனர். ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு மகா பிரசாதத்துடன் சேர்த்து அயோத்தி தாம் புத்தகம், துளசி மாலை, வெண்கல விளக்கு ஆகியவை அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. அயோத்தியில் உள்ள அமாவா ராமர் கோவிலுக்காக தங்கமுலாம் பூசப்பட்ட கலசத்தை சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது. சென்னை சாஸ்திரா வளாகத்தில் சாஸ்திரா சத் சங்கம் சார்பில் 10 ராமாயண அறிஞர்களுக்கு 22 ஜனவரி 2024ஆம் தேதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் இணைவதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான வாக்கெடுப்பு நடத்த துருக்கி நாடாளுமன்றம் 23 ஜனவரி 2024ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் இணைவதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான வாக்கெடுப்பு நடத்த துருக்கி நாடாளுமன்றம் 23 ஜனவரி 2024ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. அடுத்து, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகளில் இந்தியா இடம்பெறாதது அபத்தமானது என தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயலாளருமான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 13A சட்ட திருத்தத்தை அந்நாட்டு அரசு முழுமையாக அமல்படுத்துவதை உறுதிப்படுத்த அந்த விவகாரத்தில் இந்தியா தலையிட வேண்டாம் என்று இலங்கை தமிழ் எம்பிக்கள் வலியுறுத்தினர். தனி பாலஸ்தீன தேசம் அமைவதற்கான பாதை வகுக்கப்படாவிட்டால் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கப் போவதில்லை என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் ஒவ்வொரு வருடம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கான சிறப்பு சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான விருதுகள்
இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியல். 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியல். அதில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பான சேவை புரிந்ததற்காக விருது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஆக்டிவ் மைண்ட்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை யார் வழங்கினாங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி சிறந்த ஆசிரியருக்கான விருது வாசுகி தேவி, அதாவது மன வளர்ச்சி குன்றியோருக்கு கற்பித்து வரும் ஸ்பாஸ்டிக்ஸ் சொசைட்டியின் திருச்சி ஆசிரியர். அடுத்து அருண்குமார், செவித்திறன் குறைபாடுடையோருக்கு கற்பித்து வரும் கிருஷ்ணகிரி அண்ணாநகர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர். பாக்கியமேரி, பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கு கற்பித்து வரும் மதுரை புனித ஜோசப் பள்ளி ஆசிரியர். இவர்கள் மூவருக்கும் சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி சிறந்த பணியாளர் மற்றும் சுயதொழில் புரிவோருக்கான பிரிவில் விருதுகள் சதீஷ்குமார், முத்துக்குமார், விஜயலட்சுமி, சவுந்தரவள்ளி, ஜாக்குலின், சகாயராணி, பிரேம்குமார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்தும் நிறுவனம் விருது காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அடுத்து சிறந்த ஆரம்ப நிலை பயிற்சி மைய ஆசிரியருக்கான விருது பாலகுஜாம்பாள், அதாவது காஞ்சிபுரம் அரசு செவித்திறன் குறையுடைய பயிற்சி மையத்தின் ஆசிரியர். அதே மாதிரி கன்னியாகுமரி சாந்தி நிலையம் சிறப்பு பள்ளி ஆசிரியர் ஜெகதீசன் ஆகிய இருவருக்கும் சிறந்த ஆரம்ப நிலை பயிற்சி மைய ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது. அடுத்து மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு சிறப்பாக பணியாற்றிய சிறந்த ஓட்டுநருக்கான விருது சுந்தரவேல் அவர்களுக்கும் சிறந்த நடத்துனருக்கான விருது தர்சியஸ் ஸ்டீபன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அடுத்து சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இந்திய ஆடவர் இரட்டையரான சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மீண்டும் முதலிடம் பிடித்தது. ஐசிசியின் 2023ஆம் ஆண்டுக்கான ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் மொத்தமாக 8 இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய கிரிக்கெட்டுக்கு சிறப்பாக பங்களிப்பு செய்ததற்காக முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி, முன்னாள் விக்கெட் கீப்பர் ஃபரூக் என்ஜினியர் ஆகியோருக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி BCCI கௌரவித்துள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 23 ஜனவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.